वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम வைஜெயந்தி விபூஷணம். அஞ்சாவது சர்க்கத்துல ஒரு 10 ஸ்லோகம் பார்த்திருக்கோம் நம்ம. இதுல வந்து ருத்துக்களினுடைய வர்ணனை பகவான் நமக்கு வந்து ருத்து வர்ணனை, அதுக்கப்புறம் அடுத்தது வந்து மிருகயா வேட்டையாடுறது, வேட்டை ஆடுறது அப்படிங்கிற அந்த மிருகயாவை வர்ணிக்க போறார். இதெல்லாம் வந்து மகாகாவியத்தினுடைய லட்சணங்கள். ஆனா காவியத்தினுடைய முன்னாடி சொன்ன மாதிரி காவியத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டருக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து இது மாறும். ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ரித்துக்கள் உங்களுக்கு வந்து மாறப்போகுது. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் வில் பி இன் அக்கார்டன்ஸ் வித் த ஹீரோ ஹியர். நமக்கு வந்து மத்ததுல எல்லாம் இப்போ ரகுவோ ராமனோ அப்படி எடுத்துட்டோம்னா இதுல நமக்கு வந்து கிருஷ்ணன் வந்து ஹீரோ. அதனால அவனை ஒட்டி கோகுலத்தை ஒட்டி அந்த கோகுலத்திலையும் விருந்தாவனத்திலையும் எப்படி அந்த 6 ருத்துக்கள் மாறி மாறி வர்றதுங்கிறத பார்த்தோம். அதுல வருஷா காலம் இதுல சுதா பிளவ ஸ்வைர சகீம் அபிக்யாம் வனாஸ்ருதே வருஷதி கிருஷ்ணமேகே மத்தியந்தினே அபி ஆததிரே விஹாரானு காவஹா பிரகாமம் கத கர்ம தாபாக. இது வந்து 2 ரித்துக்களினுடைய ஒரு காம்பினேஷன் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அது வந்து கிரீஷ்ம காலம்தான், அதாவது சம்மர் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் இந்த பசுமாடுக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னா மத்தியான நேரத்துல கூட கண்ணனுங்கிற ஒரு மேகம் வருஷிக்கிறதா அந்த இடத்துல. கிருஷ்ண மேகே வருஷதி சதி. அது வந்து அந்த அந்த கண்ணனுடைய ஒரு அழகு என்ன இருக்குன்னா அவன் வந்து அப்படியே ஒரு அமிர்த மழைக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு மழைய பொழியறான் அந்த கண்ணனுங்கிற மேகம். அதனால மத்தியான வேளையில கூட நடமாடும் பொழுது அந்த மாடுகளுக்கு வந்து பசுமாட்டுக்கெல்லாம் வந்து ஒரு அந்த வெயிலே தெரியாம இருந்தது. கத கர்ம தாபாகா அப்படின்னு சொல்லி முடிச்சார். அடுத்தது வந்து இதுல இருந்து ஆரம்பிக்கணும் 11ல இருந்து. தாபாபஹந்துஹு ஸ்வபதாஸ்ரிதானாம் தத் தாத்ருஷா தஸ்ய சமீக்ஷணேன ந தஸ்ய கோபாத்யுஷிதஸ்ய ஜக்ஞே வனஸ்ய வாதாதப வன்னி பீடா. பகவானுடைய கண் பார்வை எப்பவுமே வந்து ஒரு குளிர்ச்சியா இருக்கு. அவனுடைய இப்பேற்பட்ட ஒரு கண் பார்வைங்கிற அது என்ன ஒரு கண் பார்வை இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொன்னுத்திலையும் அவன் வந்து பார்த்தான்னாலே அங்க வந்து வெயிலினுடைய ஒரு தாபமே தெரியாது. அவனுடைய பார்வையினால அப்படியே வனபுவங்கள், அதாவது அந்த வனஸ்தலி காட்டு பிரதேசங்கள் எல்லாமே நல்ல அப்படியே செழிப்பா இருந்தது. மரங்கள்லாம் நீண்டு பெருசா உங்களுக்கு வந்து ஒரு கேனபி மாதிரி அப்படியே நிழலை கொடுத்துட்டு இருந்தது இந்த மரங்கள். அதனால வெயிலா மழையா எல்லாம் ப்ரொடெக்டடா இருந்தது அந்த விருந்தாவனம்னு பார்த்தோம். எதனால? கண்ணனுடைய ஒரு கண் பார்வையினால, அவனுடைய கட்டாட்சம் பட்டத்தினால. அப்ப தாப அபஹந்துஹு தஸ்ய சமீக்ஷணேன ஸ்வபத ஆசிரிதானாம் தாப அபஹந்துஹு. தன்னுடைய திருவடியை வந்து ஆசிரியிக்க கூடியவர்களினுடைய தாபத்தை போக்குபவன். தாப அபஹந்துஹு. யாருனுடைய தாபத்தை போக்குறான்னா ஸ்வபத ஆசிரிதானாம், தன்னுடைய திருவடியை ஆசிரியம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள். அல்லது அங்க யாரு? கோபர்கள் தானே. கோப கோபி காவகா, இது எல்லாமே தான். அது எல்லாமே அவனுடைய திருவடியே சுத்தி சுத்தி வர்றது. அப்படி அவனை அடைக்கலம் அடைஞ்ச அந்த விரஜகுலத்து ஜனங்கள் எல்லாருமே அவர்களுடைய தாபத்தை அபகந்தா போக்குபவன், தாபத்தை போக்குகின்றவனான தஸ்ய அந்த கண்ணனுடைய சமீக்ஷணேன பார்வையினால். அது எப்படிப்பட்ட பார்வைன்னா தத்ததிவ திருஷ்யத்தை, அந்தந்த மாதிரி அதாவது அதுக்கு வந்து இப்போ மழை வர்றதா மழைக்கு ஒரு ஒரு கொடையாட்டம் அவனுடைய பார்வை வந்து நிக்கிறது. காத்தடிக்கிறதா ஒரு ஷெல்டர் மாதிரி வால் மாதிரி ஆயிடுறது அவனுடைய கண் பார்வை. அல்லது அக்னி வர்றதா அந்த அக்னியை சமிக்கக்கூடிய ஒரு சுதா விருஷ்டி மாதிரி ஆகிறது. அப்படி தத் 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 தாத்ருஷாங்கர்ச்சே அது போல் இருக்கக்கூடியதுங்கிற இந்த தத்தாதிருஷாங்கிறத தத்தத் இவ திருஷ்யத்தே, அது போல தோன்றுகிறது. எது எந்தெந்த சமயத்துல எப்படி எப்படி அந்தந்த உபதிரவங்கள் அதாவது இந்த டிசாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் எப்படி தடுக்கணுமோ அந்த மாதிரி இவனுடைய ஒரு கண் பார்வை இருக்கிறது. அதுதான் இங்க வந்து தத்பதேன, தத்துங்கிற பதத்தினால நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா வன்னி ஆதபாதி உபதிரவ ஹாரித்வேன பிரசித்தாக. வன்னி நெருப்புங்கிற ஒரு உபதிரவம் வந்ததுன்னா அதை எப்படி நம்ம தடுப்போமோ அந்த மாதிரி கண்ணனுடைய கண்ணு இருந்தது, பார்வை இருந்தது.
அதுக்கப்புறம் ஆத்தப்ப வெயில் வரும் பொழுது நமக்கு எப்படி வந்து ஒரு ஒரு குளிர்ச்சியை தேடி போவோமோ அந்த வெயிலினுடைய எஃபெக்ட வந்து தடுக்கிற மாதிரி எப்படி இருக்கணுமோ அப்படி அவனுடைய கண் பார்வை இருந்தது. அடுத்தது காற்று, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஒரு டிசாஸ்டர்ஸ் என்னெல்லாம் வரலாமோ, என்னென்னலாம் கஷ்டங்கள் ஏற்படலாமோ, அதுக்கு எப்படி இருக்கு, சுதா பிளவனாதயா சங்கிரஹியந்தேன்னு. அதான் மழை, அக்னிய சமிக்கிறதுக்கு மழை வேணும். அந்த மழை இங்க என்னன்னா அவனுடைய கண் பார்வை வந்து அப்படியே அமிர்த மழையா இருந்தது. தாபத்தை போக்குவதற்கும் ஒரு குளிர்ச்சி வேணும், அவனுடைய கண் பார்வையே ஐஸ் கட்டி மாதிரி இருந்தது எல்லாருக்கும். அந்த மாதிரி தத்தாதிருஷா சமீக்ஷணேன, எந்தெந்த சமயத்துல எப்படி எப்படி இருக்கணுமோ அந்தந்த மாதிரி ஒரு பார்வையினால அந்த வனம் இருந்ததே, கோபர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த காடு எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்கவில்லை. அதுதான் இந்த ஸ்லோகமே. சோ என்ன, கோப அத்யுஷிதஸ்ய வனஸ்ய தஸ்ய, கோபர்கள்னால வசிக்கக்கூடிய, அதாவது எந்த ஒரு இடத்தில் கோபர்கள் வசிக்கிறார்களோ, அத்யுஷிதம்னா உஷிதம் வசிக்கிறது. சோ அந்த கோபர்கள் இருக்கும் இடமான அந்த காட்டிற்கு வாத ஆதப வன்னி பீடா ந ஜக்ஞே ஏற்படவில்லை. ஜன்யதேவனுடைய லிட்லகாரம் இது. சோ ஏற்படவில்லை. எது, தஸ்ய, அந்த இந்த ரெண்டாவது லைன் வந்து தஸ்யங்கிறது காட்டிற்கு போகிறது. இது இந்த மேல இருக்கக்கூடிய தஸ்யங்கிறது கண்ணனுக்கு போகிறது. சோ முதல் போர்ஷனை மாத்திரம் கண்ணனுக்கு எடுத்துட்டுறணும். அதை எப்படி அன்வயம் பண்ணிக்கணும்னா, ஸ்வபத ஆசிரிதானாம், தன்னுடைய திருவடியில வந்து ஆசிரியத்து இருக்கக்கூடிய ஜனங்களினுடைய தாபத்தை போக்குபவன், தாப அபஹந்துஹு தஸ்ய, அந்த கண்ணனுடைய தத்தாதிருஷா சமீக்ஷணேன, அந்தந்த விதமான பார்வைகளினால அந்த கோப அத்யுஷிதஸ்ய தஸ்ய வனஸ்ய, அந்த கோபர்கள்னால கோபர்களினுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த காட்டுக்கு வாத காற்று ஆதப வெயில் வன்னி நெருப்பு இவைகளிலிருந்து ஒரு பீடா துன்புறுத்தல்ங்கிறது ந ஜக்ஞே ஏற்படவில்லை. அப்படி கண்ணன் வந்து அப்படி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கிறார். இதனால எந்த ஒரு பிரச்சனையும், அதுவும் இன்னொன்னு தாத்ருக்குங்கிற சப்தமே எடுக்கிறச்சு அப்பேற்பட்ட கண்ணுன்னு சொல்றோமோ இல்லையோ, இங்க என்ன இருக்கு நமக்கு அந்த மாதிரி சுதா விருஷ்டிங்கிறோமா, எதுவுமே இல்லையே இந்த ஸ்லோகத்துல. அதை எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா முன்னாடி வர்ணிச்சிருக்கார். அது வெயில் வரும் பொழுது இவனுடைய ஒரு கண் பார்வை எப்படி இருந்தது, செழிப்பா அவன் வந்து மரத்தை எல்லாத்தையும் வளர்க்க விட்டுட்டான். எங்கேயுமே காஞ்ச மரமே கிடையாது அந்த பிருந்தாவனத்துல, எல்லாம் வந்து செழிப்பா அப்படியே நிழல் கொடுத்துன்னு இருந்தது. அப்படி உங்களுக்கு வந்து அவனுடைய கட்டாட்சம் அப்படி இருந்தது. அதனால்தான் இங்க மகாமகிமத்வாதி ரூப தத் பிரகார விசேஷ பிரசித்தி பரஹான்னு போட்டிருக்க. தாத்ருக்கு அப்பேற்பட்டவன்னா, நம்ம என்னமோ ஒரு ஒரு சொரம் கூட்டி சொல்லிடுறோம், அப்பேற்பட்டவன் தெரியாதவனுக்கு அப்படின்னா எப்பேற்பட்டவங்கிறது விளக்கணமோ இல்லையோ, அத விளக்குறது வந்து முந்தின ஸ்லோகத்துல இருந்து நம்ம பிடிச்சு இழுத்துக்கணும். அதுதான் இதுக்கெல்லாம் வந்து அர்த்தாந்தர சங்கிரமித்தம்னு பேரு. வேறு ஒரு அர்த்தத்துல கொண்டு போய் அது முடியும். சராமகா, அந்த ராமன் வந்தான் அப்படின்னு சொல்றச்சு என்ன அர்த்தம், வில்வித்தையில ரொம்ப இது 7 மரத்துக்குள்ள ஒரே அம்ப தொலைச்சவன் அவன் வந்து ராவணன் முன்னாடி நின்னான் அப்படின்னு நம்ம இத்தனை அர்த்தத்தை கொண்டு வந்து சகாராமாக்கு போடுறோமோ இல்லையோ, அந்த மாதிரி அந்த சர்வநாம சப்தத்துக்கெல்லாம் ஒரு there is a background to it. தாபாபஹந்து இல்லைன்னா சுவாரஸ்யம் கிடையாது. எதுக்கு சர்வநாம சப்தம் போடணுங்கிறது தேடணும், அப்பதான் நமக்கு வந்து அது ரசிக்க முடியும். தாபாபஹந்துஹு ஸ்வபதாஸ்ரிதானாம் தத்தாதிருஷா தஸ்ய சமீக்ஷணேன ந தஸ்ய கோபாத்யுஷிதஸ்ய ஜக்ஞே வனஸ்ய வாதாதப வன்னி பீடா. பிரசாதிதாः பாட்டல புஷ்பஜாலைः பிரச்சாய நித்ரா சமிதோபதாபாः தினாவசான ஸ்னபனேன சீதா கோப்யப் பிரியைர் நிர்விவிஷுஹு நிஷீதான். அதுக்கப்புறம் ராத்திரி வேளையில இந்த கோபிகைகள்லாம் இருந்தா இல்லையா, அந்த கோபிகைகள்லாம் அழகா அலங்காரம் பண்ணிண்டு இவ வந்து தன்னுடைய பிரியர்களோட ராத்திரி நேரத்தை அனுபவித்தார்கள் அப்படின்னு இருக்கு இந்த ஸ்லோகத்துல. அந்த கிரீஷ்ம காலத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய புஷ்பங்களை தலையில வச்சுண்டு பாட்டல புஷ்பம், பாட்டல புஷ்ப ஜாலைஹி பிரசாதிதாக, பிரசாதிதாக அலங்கரிக்கப்பட்டவர்கள், பிரச்சாய நித்ரா சமித உபதாபாக,
இந்த பிரச்சாய நன்னா மத்தியான வேளையில நிழல் பிரதேசத்துல தூங்கிடுறாளா? ஏன்னா கண்ணனும் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான் இந்த கோபிகைகளுக்கு. அதனால கோபிகைகளுக்கு கவலையே இல்லாத வெயிலா சூடா ஏசி வேணுமா ஒண்ணும் வேண்டாம். அந்த மரத்துக்கடியிலேயே அவ வந்து படுத்துட்டு தூங்கிவிடுறா. அது தூங்கினதுனால அவளுக்கு உடம்புல ஒரு தாபம் இல்லாம இருக்கா. சோ சமித உபதாபாக ராத்திரி வேளையில ஒரு ஸ்நானத்தை பண்ணிட்டு தின அவசானே நாள் பொழுது முடியற சமயத்துல ஸ்னபனேன குளிப்பாட்டி விட்டதுனால, அதாவது ஒரு தாசிகளோ அங்க வேலை பணியாட்கள் இருப்பா இல்லையா வீட்டுல, அந்த மாதிரி இல்ல அம்மாக்கள் குளிப்பாட்டி விடுறதோ எதுவாகனாலும் இருக்கலாம், தாயார் வந்து குளிப்பாட்டி விடுறது ஹெல்ப் பண்றது, வேற ஒண்ணும் இல்ல. சோ ஸ்னபனேன சீதாக நல்ல ஒரு குளுமையும் ஏற்பட்டது. தாபம் மாத்திரம் குறையல, குளிர்ச்சியும் வந்தது உடம்புல. அதுக்கப்புறம் அவ வந்து போய் தன்னுடைய பிரியர்களை பார்த்தா அப்படின்னு இருக்கு. சோ பாட்டல புஷ்ப ஜாலைஹி, பாட்டல புஷ்பம்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் புஷ்பம். தமிழ்ல அவர் போட்டிருக்கிறது என்னன்னா பாதிரி புஷ்பம்னு போட்டிருக்காரு. நல்ல ஒரு ஒரு பிங்கிஷ் வயலட் லைலாக் கலர்ல இருக்குது அந்த புஷ்பம்ங்கிறது. என்ன புஷ்பமோ பாட்டல புஷ்ப ஜாலைஹி, பாட்டலம் எனும் ஒரு புஷ்பத்தினுடைய அந்த கூட்டம், அதனால அப்படியே கார்த்தால அலங்கரிக்கப்பட்டவர்கள். பிரசாதிதாக சந்தகா, இதுக்கு இதை வந்து கடைசியில வைக்கணும். இந்த இந்த ஃபர்ஸ்ட் லைனை வந்து ஆக்சுவலி மூணாவது லைனா போட்டா இன்னும் அழகா இருக்கும், அவ்வளவுதான். சோ பிரச்சாய நித்ரா சமிதோபதாபாக, மத்தியான வேளையில நல்ல சாயா, பிரச்சாயா, பிரச்சாயான பிரகிருஷ்ட சாயா, இப்ப நல்ல ஒரு நிழல் இருக்கக்கூடிய பிரதேசத்துல நித்ரா தூங்கினதுனால சமித உபதாபாக, அவர்களுடைய உபதாப அதாவது உடம்புல இருக்கக்கூடிய அந்த சூடானது அப்படியே குறைஞ்சுடுத்து. சமித கம்ப்ளீட்டா அது வந்து போக்கடிக்கப்பட்ட ஒரு உபதாபம், அவர்களுடைய அந்த தாபம் போக்கடிக்கப்பட்டவர்களாக. அப்புறம் தின அவசான ஸ்னபனேன, தின அவசானே சாயங்கால சமயத்துல ஷீதாக குளுமையாக ஆக்கப்பட்டவர்கள். எதனால? ஸ்னபனேன குளிச்சதுனால அல்லது குளிப்பாட்டி விட்டதுனால. இங்க வந்து தாஸ்யா ஸ்னபயந்தி கோபீஹி இது நிஜந்த பிரயோகான்னு போட்டிருக்கார். இல்லைன்னா அவரவருடைய தாயார் குளிப்பாட்டி விடுறது அந்த மாதிரி. சோ அப்படி ஸ்னபனேன குளிச்சதுனால ஷீதாக நல்ல குளுமையா இருக்கா. முதல்ல தாபம் குறையறது, குறைஞ்சு மேலும் ஷீதாக சாயந்தர வேளையில ஒரு 2வது ரவுண்ட் குளிக்கிறதுனால ஒரு குளுமையா இருக்கு. அதுக்கப்புறம் பிரசாதிதாக பாட்டல புஷ்ப ஜாலைஹி பிரசாதிதாக, குளிச்சதுக்கு அப்புறம் தலையில பூவை வச்சுண்டு அலங்கரிக்கப்பட்டவர்களாக. கோபியா இந்த கோபிகைகள், பிரியைகி தன்னுடைய பிரிய கணவன்மார்கள் அல்லது பிரியர்கள், அதாவது இது இருப்பா இல்லையா லவர்ஸ், சோ அவர்களோட நிஷீதானு ராத்திரி வேளைகளை நிர்விவிஷுகு. சோ விஷத்தின்னு நுழையறதுன்னு அர்த்தம், நிர்விஷதி அப்படின்னா அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். சோ நமக்கு சில சமயம் வந்து உபசர்க்கத்தை போடுறச்சு உபசர்கேன தாத்வர்த்தக அந்நியத்திர நீயத்தேன்னு இருக்கு, கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா நமக்கு ஒரு மீனிங் கொடுத்துரும். ஹரத்தீன பிடுங்கிறதுன்னு அர்த்தம், பிரஹரத்தீன கொல்றதுன்னு அர்த்தம், ஹரத்தீன எடுத்துன்னு போறதுன்னு அர்த்தம், அவ்வவஹாரதி அப்படின்னா சாப்பிடுறதுன்னு அர்த்தம். சோ கொல்றதுக்கும் சாப்பிடறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அது மாதிரி இங்கேயும் நிர்விஷதி அப்படின்னா அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். சோ அதுவும் லிட்ல காரத்துல இருக்கு, நிர்விவிஷுஹு அனுபவித்தார்கள் இரவு நேரங்களை. இது வந்து த்விதியா விபக்தியில இருக்கு பாருங்க. அத்தியந்த சம்யோகே த்விதீயான்னு இருக்கு, காலாத்வனோர் அத்தியந்த சம்யோகே த்விதீயா, அதாவது ராத்திரி பூரா அனுபவிச்சான்னு அர்த்தம். அந்த டயத்தை துளி கூட வேஸ்ட் பண்ணாத அவ வந்து பிரியர்களோட பிரியைகளோட 2 பேருமா வந்து அனுபவிச்சா அப்படிங்கிறதுக்காக அந்த அத்தியந்த சம்யோகம். அதாவது மாசம் அதீதேக்கும் மாசேன அதீதேக்கும் வித்தியாசம். மாசம் அதீதேன மாசம் பூரா படிச்சுட்டு இருந்தான், பலன் வந்துதா இல்லையாங்கிறது தெரியாது. மாசேன அதீதேன்னா பலனை பார்த்தாச்சுன்னு அர்த்தம், 1 மாசத்துல படிச்சு முடிச்சுட்டானே அவன் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த திருத்தீயாக்கும் த்விதீயாக்கும் அந்த காலத்துல வித்தியாசம் இருக்குல்ல, சுவாரஸ்யம். பிரசாதிதா பாடல புஷ்பஜாலைஹி பிரச்சாய நித்ரா சமிதோபதாபாக தினாவசான ஸ்னபனேன சீதா கோப்யா பிரியைஹி நிர்விவிஷுஹு நிஷீதான் நிதாக தைக்ஷ்ணியாது. இக துஷ்ட இந்த 13வதுல இருந்து
மிருகயாவனுடைய வேட்டையாடுவது அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் ஆரம்பிக்கிறது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 ஸ்லோகம் வரைக்கும் போறது, 35வது நம்பர் அது வரைக்கும் போறது. நிதாக தைக்ஷ்ணியாதிஹ துஷ்ட சத்வாஹ க்ஷோபம் கவாம் குர்யுர் அதி க்ஷுதார்த்தாஹ ஈதீக்ஷமாணஹ சஹஜேன சார்த்தம் व्यधत्त நாதோ மிருகயா விஹாரம். நாதஹ மிருகயா விஹாரம் व्यधत्त. நாதஹ கிருஷ்ணன். கண்ணன் மிருகயா விஹாரம் வேட்டையாடுவதுங்கிற ஒரு விளையாட்டு. அவனுக்கு விஹாரம் தான், வேட்டைங்கிறது ஒண்ணும் பெரிய ஒரு எஃபர்ட் இல்ல அந்த இடத்துல. இட் இஸ் நாட் அன் எக்ஸசைஸ் ஆர் எனிதிங் ஃபார் ஹிம். விளையாட்டு அவனுக்கு. ஏன்னா இப்ப மிருகயாங்கிறது வந்து சுக்ரநீதியில ஆக்சுவலி மிருகயா ஒன் ஆஃப் த 64 ஆர்ட்ஸ், 64 கலைகள்ல வேட்டையாடுவதுங்கிறது ஒரு கலை. அதுக்கு வந்து சுக்ரநீதியில எல்லாம் உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருக்கா. இப்போ ராஜாக்களுக்கு அது ஒரு வியாயாமம், அது ஒரு எக்ஸசைஸ், அது அவளை பாடியை ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு, அலர்ட்னஸ், ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல போய் சண்டை போடுறதுக்கு அவளுக்கு வந்து இதெல்லாம் பிராக்டிஸ் கிரவுண்ட்ஸ். அது மாதிரி இது எப்படி வந்து நம்ம கிருத்திரிமமா இப்ப நம்ம ஜூ சொல்றோமே, ஜூ எல்லாம் வளர்க்குறோம்னுட்டு அங்க போய் ப்ரொடெக்ட் அனிமல்ஸ். அந்த காலத்துல வந்து there were more animals than people. இன்னைக்குதான் நமக்கு பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கு, அதனால நம்ம வந்து அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அவ ஏரியாக்குள்ள எல்லாம் நம்ம போய் புகுந்துட்டோம் இல்லையா. அந்த காலத்துல உங்களுக்கு அப்படி கிடையாது. நிறைய இப்ப மிருகங்கள் இருந்ததுனால ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா மாதிரி ராஜா வந்து கிரியேட் பண்ணி அதுல வந்து வேணும்ட்டே இந்த மாதிரி வேட்டையாடுவதுக்குன்னுட்டு அனிமல்ஸை வளர்ப்பானா, அவன் மிருகங்களை வளர்ப்பான். இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கு. இதுல சுக்ரநீதியில இருக்கு, அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காரு, ஹிம்சையா இருந்துடக்கூடாதேங்கிறதுக்காக. சோ மிருகயா விஹாரம் அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸசைஸ் ஜிம் எல்லாம் நினைக்கல கண்ணனுக்கு. அது ஒரு விளையாட்டு. இந்த வேட்டையாடுவதுங்கிற ஒரு விளையாட்டு. கண்ணன் வந்து கொன்னுட்டான்னா அதுக்கு வந்து மோட்சம் தானே அங்க. அது ஸ்பெசிபிக்கா அந்த இடத்துல அவதாரம் எடுத்ததே அதுக்காக தான். அவன் கையால வந்து ஒரு வதம் ஏற்படணும்னுட்டு அது கிடக்கு. இங்க எப்படி சஹஜேன சார்த்தம், சஹஜேன தன் கூட பிறந்தவன் பல்ராமன், பல்ராமனோட கூட நாதகா கண்ணன் மிருகயா விஹாரம் व्यधत्त வேட்டையாடுவதுங்கிற ஒரு விளையாட்டை செய்தான். எதனால? அதுக்கு ஒரு ரீசன் வேணும் இல்லையோ. இப்ப எதுக்காக திடீர்னு இவன் வந்து பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய இந்த கொடூரமான அனிமல்ஸ் மிருகங்கள் எல்லாத்தையும் வேட்டையாடணும்? நிதாக தைக்ஷ்ணியாது இஹ துஷ்ட சத்வாக, இந்த கெட்ட சத்வான பிராணிகள், இந்த கெட்ட பிராணிகள்னா வைல்ட் அனிமல்ஸ், அதாவது வியாக்ராதயா துஷ்ட சத்வாக. சத்வா பிராணி. இந்த புலி முதலிய கெட்ட மிருகங்கள்லாம் இருக்கே, அவைகள்லாம் இப்ப என்ன பண்ணும்னா அதிக்ஷுதா ஆர்த்தாக, ரொம்ப பெரும் பசியினால தவிக்க கூடியவர்களான அந்த மிருகங்கள் நிதாக தைக்ஷ்ணியாது இஹ. ஏன்னா நிதாக கிரீஷ்ம காலத்தினுடைய ஒரு உக்ரம், ஒரு தீக்ஷ்ணம்னா ஷார்ப்னஸ்ன்னு ஒரு அர்த்தம். இங்க வந்து அதனுடைய ஒரு இன்டென்சிட்டி. பிகாஸ் ஆஃப் தி இன்டென்சிட்டி ஆஃப் த சம்மர் உங்களுக்கு வந்து ரொம்ப பசியில வாடின்னு இருக்கு அந்த கெட்ட மிருகங்கள்லாம். ஏன்னா மத்ததெல்லாம் என்ன பண்ணும்னா போய் போய் அங்கங்க புதர்ல போய் ஒளிஞ்சுன்றுமோ இல்லையோ, வெயில் தாங்காத அது போய் மறைஞ்சுட்டு அப்படியே அந்த வெயில்ல மயங்கி ஒரு நிழல்ல போய் படுத்துன்றோம். இந்த மிருகங்களுக்கெல்லாம் அதனுடைய இறை கிடைக்காது அதுக்கு. அதனால என்ன பண்ணும், தேடணும். தேடும் பொழுது இவைகளுக்கும் வந்து there will be exhaustion because of the summer heat. அதனால ரொம்ப பசியில வாடி இருக்கக்கூடிய அந்த கெட்ட மிருகங்கள்லாம் என்ன பண்ணும், இப்ப அடுத்தது ஊரை நோக்கி வந்துரும். ஏன்னா காட்டுல அதுக்கு ஈஸியா கிடைக்கலங்கிறச்சு, இங்க ப்ரொடெக்டடா ஊர்ல வந்து மாட்டு கொட்டால அத்தனை மாடையும் அடைச்சு வச்சிருப்பான். அப்படின்னா அப்போ அங்க நம்ம வந்து பாஞ்சு எதையாவது ஒரு மாட்டை நம்ம வந்து அடிச்சு விடலாமேன்னு தோணுமோ இல்லையோ, ஈஸி தானே அது பிரே. அதனால இங்க சொல்றார் நிதாக தைக்ஷ்ணியாது, கிரீஷ்ம காலத்தினுடைய ஒரு உக்ரத்தனம், ஒரு பயங்கரத்தினால அதிக்ஷுதார்த்தாக பசியினால தவிக்கின்றதான துஷ்ட சத்வாக அந்த கெட்ட மிருகங்கள் எல்லாம் கவாம் க்ஷோபம் குர்யுகு, அந்த பசுமாட்டுக்களுக்கு நடுவுல ஒரு க்ஷோபம், ஒரு அஜிடேஷன், ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்திருமோ, ஒரு பயத்தை ஏற்படுத்திருமோ அப்படிங்கிறதுனால இதி ஈக்ஷமானகா என்று எதிர்பார்த்து கொண்டு.
இந்த இடத்துல அதாவது இஹங்கரிச்சு இந்த பிருந்தாவனத்துல சோ இதி ஈக்ஷமானஹா இந்த மாதிரி பார்த்து இந்த இஹங்கிறது இங்க இருக்கு பிருந்தாவனத்தில் வெயிலினுடைய ஒரு காரணமாக அப்படியே பசியினால வாடக்கூடிய அந்த மிருகங்கள்லாம் இங்க வந்து இந்த பசுமாட்டுக்கு நடுவுல ஒரு பயத்தை கிளப்பி விட்டுருமோ அப்படின்னு எதிர்பார்த்துண்டு ஈக்ஷமானஹா யாரு நாதா கண்ணன் சகஜேன சார்த்தம் பல்ராமனோட கூட மிருகயா விஹாரம் வியதத்த மிருகயாங்கிற ஒரு விளையாட்டை அவன் இப்ப பண்ணான் நிதாக தைக்ஷ்ணியாத் இஹ துஷ்டசத்வாஹ க்ஷோபங்கவாங் குர்யுர் அதி க்ஷுதார்த்தாஹ இதீக்ஷமாணஹ சகஜேன சார்த்தம் வியதத்த நாதஹ மிருகயா விஹாரம் பிரசக்த கங்கா யமுனானுஷக்தியா பாசா தயோர் ஆஹித காட மோகாஹ அயத்ன லப்யோபம அயத்ன லப்ய உபகமாக ததா ஆசன் வியாலாக க்ஷணாத் அர்பக வேத யோக்யாக இங்க ரொம்ப சுலபமா அந்த மிருகத்தை எல்லாத்தையும் வேட்டையாட முடிஞ்சுதான் கண்ணனாலையும் பல்ராமனாலையும். ஏன்னா இந்த கண்ணனும் பல்ராமனும் எப்படி இருந்தான்னா ஒருத்தன் வந்து நல்ல கார்மேக வர்ணன், இன்னொருத்த வந்து கௌராங்கா அப்படியே ஆதிசேஷன் மாதிரி அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு நல்ல செவப்பா இருந்தான் பல்ராமன். இங்க கண்ணன் வந்து மேக கலர்ல இருந்தா, ரெண்டு பேரும் நல்ல ஒளி காந்தி. ஏன்னா இப்ப ஆதிசேஷனுமே உங்களுக்கு வந்து இப்ப அம்சம் தானே, பகவானுடைய ஒரு அம்சம் தானே, அதனால ரெண்டு பேருமே அங்க வந்து நல்லா பிரகாசித்தன, ரெண்டு பேருமே ஒரு ஒரு பிரகாசம் இருந்தது அவளுக்கு. அது எப்படி இருந்ததுன்னா பாக்குறதுக்கு இந்த கங்கையும் யமுனையும் சேர்ந்தா ஒரு ஒரு கலர் ஒண்ணு வரும் இல்லையோ. ஏன்னா கங்கை வெள்ளை, யமுனா வந்து காலிந்தி, அவ சாயாக்கு பிறந்தவள் இல்லையா, அதாவது சூரியனுக்கும் சாயாக்கும் பிறந்தவள் யம யமி. அந்த யமனுடைய தங்க தான் காலிந்தி, அவதான் யமுனா. அதனால கொஞ்சம் கருப்பா இருப்போம் அவளுடைய வர்ணம். வெரஸ் கங்கை வந்து நல்ல வெண்மையா இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து வந்தா அவ ரெண்டு பேருடைய கலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒளிய பரப்பிண்டு வராளா இந்த கண்ணனும் பல்ராமனும். அந்த காட்டுல நுழையரிச்சு இது என்னடா ஒரு ஒரு பிரகாசம் ஒண்ணு திடீர்னு வருதேன்னுட்டு அப்படியே மயங்கி நிக்கிறதான் அந்த மிருகங்கள்லாம். அதனால ரொம்ப ஈஸியா கிட்ட போய் அதை அடிச்சுட முடிஞ்சுது அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. மோகிதாகங்கிற பிரசக்த கங்கா யமுனானு சக்தியா ததா, அப்பொழுது அந்த சமயத்துல என்னாச்சுன்னா அந்த அதாவது அந்த ஆகேட்ட சமயங்கிற, ஆகேட்டனாலும் மிருகையான்னு அர்த்தம், வேட்டையாடுவதுன்னு அர்த்தம் ஆகேட்டா. அந்த சமயத்துல பிரசக்த புத்தியில என்ன தோன்றது எல்லாருக்கும்னா யமுனையும் இருக்கு, அதாவது இந்த மிருகங்களுக்கெல்லாம் யமுனா நதி இருக்குன்னு தெரியும், நல்ல கருப்பா ஒரு நதி இருக்குன்னு தெரியும். சரி அந்த நதியில இருந்தா பிரகாசம் வருதுன்னு நினைச்சுக்கலாம். கண்ணன் வரும்பொழுது கார்மேக வண்ணனா இருக்கான், அது ஒரு கலர்ல வருது, அதனால இது யமுனா தான் வந்து பாஞ்சு வருதோன்னு தோணலாம். இது என்னடா அது இன்னொன்னு சைட்ல வந்து ஒரு வெள்ளை கலர்ல வேற ஒண்ணு வருதே, அப்போ என்ன கங்கை யமுனா ரெண்டும் புத்தியில வந்துருத்தோன்னு நினைச்சுட்டு இருந்தோம் அதுக்கு. சோ பிரசக்த புத்தியில் என்னன்னு வாங்கிட்டு இருக்கான்னா கங்கா யமுனா அனுசக்தி பிரசக்தான்னு எடுத்துக்கணும். கங்கை யமுனை விருவருடைய அணுசக்தி சேர்க்கைங்கிறது புத்தியில வாங்கிண்டு அந்த சேர்க்கையோன்னு நினைத்து கொண்டு பிரசக்தன நினைத்து கொண்டுன்னு எடுத்துக்கோங்க. இது மத்வா இத்தியர்த்தா. அதாவது கங்கை யமுனை இவ்விரண்டினுடைய ஒரு சங்கமம் என்று அந்த ஒரு புத்தியை கொடுக்கும்படியாக இருக்கும் பாசா காந்தியினால். யாரோட பாசா? தயோஹோ பாசா. அந்த அவ்விருவர் அதாவது கிருஷ்ணன் பல்ராமன் ரெண்டு பேருனுடைய காந்தி, அந்த காந்தி எப்படி இருக்கு புத்தியில நமக்கு வந்து கங்கா யமுனா சங்கமம் ஏற்படுறதோங்கிற ஒரு புத்தியை கொடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கண்ணன் பல்ராமனுடைய ஒரு காந்தி. அந்த காந்தியினால ஆஹித காட மோகாக, சாதாரணமா பார்த்தாலே சரி இதுல ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படியே ஒரு மோகிச்சு நிக்கிறதா இந்த மிருகங்கள்லாம். ஆஹித ஏற்படுத்தப்பட்ட ஒரு காட டீப் மோகம்,
ஒரு டெல்யூஷன். ஏன்னா இது என்னடா அதுன்னு புரியாத மாதிரி ஒரு ஒரு விசித்திரமான ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு மனசுல அவைகளுக்கு இருக்கு. இதை பார்க்கணும்னு உடனே நமக்கு ஒண்ணு தோணுமோ இல்லையோ, எங்கேயோ ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு லைட் வரா மாதிரி இருக்கு, ஒரு கியூரியாசிட்டி வருமோ இல்லையோ நமக்கு. அதே மிருகங்களுக்கும் இருக்கு. இட் இஸ் an instinct ஃபார் them. சோ அதனால இது என்னடா அது ஒரு கலப்படமா விசித்திரமா ஒரு லைட் வருதேன்னு நினைச்சுட்டு மோகிச்சு போய் இதுகள் வந்து கிட்ட போகிறதாம். ஆகித காட மோகாகா, அந்த ஒரு மோகம் ஏற்பட்டவைகளான அந்த மிருகங்கள் அயத்தன லப்ய உபகமாக ததா அந்த சமயத்துல அயத்தன லப்ய உபகமாக ரொம்ப அயத்தன ஒரு பிரயத்தனமே இல்லாம, ஏன்னா மிருகங்கள்லாம் எங்க இருக்குன்னு தேடி நம்ம போய் வேட்டையாடணும். அது இல்லாத இங்க என்ன ஆயிடுது, அயத்தன ரொம்ப சுலபமாக லப்ய உபகம, உபகமன சமீப உபசர்ப்பணம், கிட்ட நெருங்குதல், ரொம்ப சுலபமாக கிட்ட நெருங்க முடிஞ்சது அப்படிப்பட்ட அந்த மிருகங்கள். சோ இதுவும் உங்களுக்கு மிருகங்களுக்கு தான் அட்ஜெக்டிவ். பிரயத்தனமே இல்லாமல் அடையப்பெற்ற ஒரு அருக என்னது என்ன சொல்றது, பக்கத்துல போறது, சாமீப்பியம், அதை கொண்டதான இந்த மிருகங்கள். அந்த மிருகங்கள் இப்ப என்ன ஆயிடுத்துன்னா க்ஷணாத்து ஒரு க்ஷணத்துல அர்ப்பக வேத யோக்கியாக ஆசன். அர்ப்பக அந்த குழந்தையினால, குழந்தை தானே கண்ணன், அந்த இடத்துல என்ன இது இல்லையே, இன்னும் கம்சன் இதுக்கே போகலையே. கம்சன்ட்ட போகிறச்சே அவனுக்கு 7 வயசு. 7 வயசுக்கு அப்புறம் அவன் திருப்பி வந்து பிருந்தாவனத்துக்கு வரவே இல்லை. அதனால அர்ப்பக குழந்தை, அந்த அர்ப்பக வேத, அர்ப்பக அந்த குழந்தையினால் அடிக்க தகுந்தவைகளாக வியாலாக ஆசன். வியாலங்கிறதுக்கு ஒரு யானைன்னு பேரு. வியால துஷ்ட கஜே சர்பகா. நீதி சதகம் படிச்சிருந்தேன்னா அதுல வரும், வியாலோ மால்ய குணாயத்தே ஜலநிதி குல்யாயத்தே தட்சணாத் சத்ய குரங்காயத்தேன்னு வரும். அதாவது வியாலோ மால்ய குணாயத்தேம்பர். வியாலகான பெரிய ஒரு பாம்பு, மலைப்பாம்புன்னு எடுத்துக்கணும். அந்த இடத்துல மலைப்பாம்பு அப்படியே வந்து தலையில ஒரு மாலை மாதிரி ஆயிடுத்தான். யாருக்கு வந்து கையில ஒரு ஒரு நல்ல சத்விருத்திங்கிறது இருந்ததுன்னா அவளுக்கு இந்த மாதிரி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் அதுல. ஷீலம், ஷீலம் சமுன்னீலதி, யாருக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் இருக்கோ they can easily win over the worldன்னு அர்த்தம். இங்க வந்து வியாலகான்னா ஸ்வாபத, அதாவது வைல்ட் அனிமல்ஸ், அத சொல்றாரு இங்க. மிருகங்கள், மத்த மிருகங்களை அடிச்சு சாப்பிடக்கூடிய மிருகங்களுக்கு வியாலகான்னு பேரு. அந்த மிருகங்கள் அந்த சமயத்துல ஒரு க்ஷணத்துல இந்த 2 பேரும் அப்படியே காந்தியோட வரும் பொழுது அந்த மிருகங்கள் எல்லாமே ஆகித காடமோகாக, என்னன்னு பாக்குறதுல ஒரு கியூரியாசிட்டியில அப்படியே மோகிச்சு போய் நின்னு அயத்தன லப்ய உபகமாக ரொம்ப சுலபமா அவை கிட்டக்க நெருங்கும்படியாக ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு க்ஷணாத்து ஒரு க்ஷணத்துல குழந்தைகள்னால அடிக்க ஒரு சுலபமா ஆயிடுத்து அந்த மிருகங்கள். அப்புறம் என்ன, மிருகையா வந்து வேட்டையாடுவதுங்கிறது ஒரு விளையாட்டு தானே, விஹாரம் தானே. அததான் எக்ஸ்பிளைன் பண்ற, மிருகையா விஹாரம்னு ஏன் சொன்னாருன்னு. பிரசக்த கங்கா யமுனானுஷக்தியா பாசா தயோர் ஆஹித காட மோகாஹா அயத்ன லப்யோபமா அயத்ன லப்யோபகமாஸ் ததாசன் வியாலாஹ க்ஷணாத் அர்ப்பக வேத யோக்யாக அனுப்பிரயாதைரிவ தேவமாயாம் அச்சேதனீயைரிவ அச்சேதனீயைஹி அபி திக்கஜானாம் வனம் தத் அந்தர்கத சத்வஜாதம் பாஷைஹி அவாருந்தத வத்சபாலாஹ. பாஷைர் அவாருந்தத, அவாருந்தத வத்சபாலாக. இப்போ இந்த 2 பசங்க மாத்திரம் அங்க வந்து உங்களுக்கு வேட்டையாடல, மற்றவர்களும் அங்க வந்து they are also contributing here. ஏன்னா அவர்களுக்கும் தானே அந்த பசுமாடு, அந்த பசுமாடு வந்து ஷுட் நாட், அது அவளோட சொத்து, கோதனாக அவர்கள். அதனால அங்க இருக்கக்கூடிய மத்த வத்ச பாலாக மத்த கோபர்களும் இப்ப அந்த காட்டை அப்படியே வந்து கயத்தினால கட்டி விட்டுட்டாளாம்.
சோ தட் உள்ள இருக்கக்கூடிய அந்த அங்கங்க செக்ஷனா எந்த இடத்துல எஸ்கேப் பண்றது, அதால இப்போ கண்ணன் வேட்டையாடுறான்னு உடனே அது தலைதறிக்க ஓட ட்ரை பண்ணுமோ இல்லையோ, அது ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்க போட்டு கயத்தை வச்சு கட்டணுங்கிறதுக்காக எல்லாம் அது ஒரு பெரிய கயத்தை வச்சு செக்ஷனா அந்த காட்டை கட்டித்தான் இந்த கோபர்கள் எல்லாம். வத்சபாலாக அந்த கன்றுகளை காப்பாற்றுகிறவர்கள் பாஷைகி கயிறுகளினால் வனம் அந்த காட்டை அவாருந்தத தடுத்தார்கள். அத முழுக்க ஒரு இது மாதிரி சீஜ் மாதிரி வச்சுட்டா அந்த காட்டை. அந்த காட்டுக்குள்ள என்ன இருந்தது? தது அந்தர்கத சத்துவ ஜாதம் வனம். எப்பேற்பட்ட காடு அது! அதுக்குள்ள எல்லா பிராணிகளும் உள்ளுக்குள்ளே தது அந்தர்கத அந்த அதனுள் இருக்கக்கூடிய சத்துவ ஜாத்தம். சத்துவ பிராணிகள், ஜாத்தம்னாலே சமூகம்னு அர்த்தம். சத்துவ ஜாத்தம், திரவிய ஜாத்தம், திரவிய சமூகம் அப்படின்னு அர்த்தம். சாத்திர ஜாத்தம் ஆஹ்வய அப்படின்னா சாத்திர சமூகம் ஆஹ்வயன்னு அர்த்தம். ஜாத்தங்கிற பதம் சமூகத்துக்கு யூஸ் பண்றோம். அது சமஸ்த பதத்துலதான் யூஸ் பண்ணும். தது அந்தர்கத சத்வஜாத்தம் வனம், அதற்குள் தன்னுள் பிராணிகளை அடக்கியதான அந்த காடை இந்த கோபர்கள் எல்லாருமே கயத்தை வச்சு நன்னா தடுத்துட்டா. அவாருந்தியத அவருந்தே அவருணத்தி அப்படின்னு வரணும். இப்ப லட்லகாரத்துல அவாருந்ததங்கிறது அவருணத்தி ருந்தேன்னு வரும் நினைக்கிறேன். இது ஆத்மநேபதி இந்த இடத்துல. சோ அவாருந்தத அந்த பாசத்துக்கு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு உபமா போடுறார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் உபமா. எப்படின்னா பெரிய பெரிய யானைகள் வேற இருக்கா, யானைகள்னால கூட அதை பிச்சு எரிய முடியாதபடிக்கு இருக்கா அந்த கயர்கள். ஜென்ரலி யானைக்கெல்லாம் ஒரு கோவம் மதம் பிடிச்சுடுத்துன்னா சங்கிலியால கட்டி, சில சமயம் சங்கிலியை கூட அறுத்துண்டு போயிடும். அது நல்ல அயன்னால பண்ணப்பட்ட சங்கிலியா இருந்தா கூட அது ஓடி போயிடும் அது. ஆனா இங்க இவ கயத்தை வச்சு கட்டும் பொழுது திக்கஜானாம் அப்படி அச்சேதனீயைங்கிறார். சேதனீயம்னா வெட்ட தகுந்தது, அச்சேதனீயம் வெட்ட முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய பாஷைகி அந்த கயிற்றுகளினால் அந்த காட்டை அப்படியே கட்டினான். திக்கஜங்கரிச்சு இந்த இடத்துல திக்கஜங்கள், அதாவது திக்குகளை இது பண்ணக்கூடிய யானை, ஐராவதம் போன்ற யானைகளை சொல்ற. சாதாரண யானை இல்ல, திக்கஜமே வந்தா கூட அந்த பாசத்தை வெட்டி எரிஞ்சுட்டு போக முடியாதான், அப்பேற்பட்ட அந்த கயத்தினால கட்டினார்கள் இந்த கோபர்கள். எது மாதிரின்னா தேவ மாயாம் அனுப்பிரயாதைஹி இவ. தேவமாயா, தேவனுடைய, அதாவது கண்ணனுடைய மாயா, விஷ்ணு மாயாவை விஷ்ணு மாயாவை பின்தொடர்ந்து என்ன ஒரு பாசக்கயிறு நம்மளை இந்த சம்சாரத்துல கட்டி வச்சிருக்கோம், அதை நம்ம எப்படி ட்ரை பண்ணா கூட அதை உடைக்க முடியாது இல்லையோ, அந்த மாதிரி அந்த கயிறு ஆயிடுதான். எக்ஸாம்பிள் அதுதான் சொன்னேன், சப்ஜெக்ட் மேட்டருக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நேச்சர் டிஸ்கிரிப்ஷன். அந்த சுவாரஸ்யம் தான் இந்த இடத்துல. ஒரு தேவ மாயாம் அனுப்பிரயாதைகி. ஏன்னா கண்ணனை பத்தி டிஸ்கிரைப் பண்றதுனால அவன் கையில மாயா இருக்கு, பூர்ணாவதாரம் இல்லையோ. தான் ஒரு எவ்ரி ஸ்டெப் பிறந்தண்ணிலேருந்து அவன் காமிச்சின்னு வரான், நான் தெய்வம், 4 கை வச்சுட்டு இருக்கேன், என்ன ஒரு மிராக்குலஸ். ஆனாலும் நம்புறது இது உன்னோடதுல எத்தனாவது மாயேன்னு கேட்டான் துரியோதனன். விஸ்வரூபத்தை காமிப்பார் இதுல சபையில. விஸ்வரூபத்தை காமிக்கும் பொழுது இது உன்னோட எத்தனாவது சீட்டிங் இது அப்படிம்பார். எத்தனையோ மாய உனக்கு இருக்கு, வித்தை காமிக்கிறவன் நீ, அதனால இது எந்த வித்தை உன்னோடதுன்னு இப்போ இது பண்ணுவான். மத்தவா எல்லாரும் அப்படியே விஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பான் அந்த இடத்துல. பீஷ்மரோ விதுரரோ கிருபரோ சில பேர்லாம் கண்ண மூடிட்டுருவா, இது என்னடா அதுன்னுட்டு. துரியோதனன் அப்படி நின்று பார்த்து கேட்பானா, இதுக்கெல்லாம் பயங்கர ஆள் நான் இல்ல. அத்தனை ஒரு என்ன சொல்றது, ஒரு துவேஷம் மைண்ட்ல அவனுக்கு. அதான் அந்த தேவ மாயாங்கிறது எப்படின்னா தேவமாயாம் அனுப்பிரயாதைஹி பாஷைஹி, அந்த மாயையை பின்தொடர்ந்து வரக்கூடிய பாசங்கள்ங்கிறார். இங்க பாருங்க, அனுப்பிரயாதைஹி அனுகதைஹி இவ ஸ்திதைஹி. கிருஷ்ணனுடைய மாயையை பின்தொடர்ந்து என்னமோ, என்ன சாதாரண கயரை யானை உடைக்க முடியாது, திக்கஜங்களே வந்தாலும் அதை பிச்சுண்டு போக முடியாதுங்கிறது எப்படி சொல்ல முடியும்? கண்ணனோட மாயையை ஒட்டிதானே அப்ப அந்த கயரும் இருக்கு இல்ல.
அது இது ஒரு உபமாவாவும் சொல்ல முடியாது, அதுக்காக சொல்றேன். ஏன்னா இத உத்பிரேக்ஷையாவன்னா சொல்லலாம். கண்ணனுடைய மாயையை அனுப்பிரயாதைகி, அவனுடைய மாயையை பின்தொடர்ந்து வரா மாதிரி இந்த பாசங்களும், அவன் கண்ணா வந்துட்டானா, அவன் மாயையை வச்சுட்டு இருக்கானா, சரி அந்த மாயையினுடைய எஃபெக்ட் இந்த பாசங்கள்லயும் இருக்கு. அதனால நம்மளால உடைக்க முடியலையேன்னு அந்த திக்கஜங்கள், யானைகள், உள்ள இருக்கக்கூடிய அந்த பிராணிகளுக்கெல்லாம் அப்படியே மோகிச்சு போய் நிக்கிறதாம், ஒண்ணுமே பண்ண முடியாதபடிக்கு. சோ யதா சத்வாஹா பகிர்கந்தும் ந சக்யுஹு சக்னுயுஹு, எவ்வாறு இந்த உள்ள இருக்கக்கூடிய பிராணிகள்லாம் வெளியில போக முடியாதோ, ததா பரிதா நிரோதம் சக்ரு, அப்படி சுத்தி இவ ஒரு இது போட்டுட்டா, அணைக்கட்டு மாதிரி போட்டு உட்காத்தி வச்சாச்சு இந்த இதெல்லாம் பிராணிகளை. அனுப்பிரயாதைர் இவ தேவமாயாம் அச்சேதனீயைரபி திக்கஜானாம் வனம் ததந்தர்கத சத்வ ஜாத்தம் பாஷைர் அவாருந்தத வத்ச பாலைஹி, பாஷங்களால அந்த காடானது அப்படியே தடுக்கப்பட்டது. அனந்த லீலோச்சித பூமிகா ஆப்தைஹி ஆவேதிதான் வேத வனேச்சரேந்திரைஹி பத சமாஸ்தாய கிரஹீத சாபா குப்தஸ்திதிம் கோபசுதா விதேனு. ஒரு ரகசியமான ஒரு ஸ்திதி, மறைஞ்சு நின்று இருந்தா இந்த கோபர்கள் எல்லாம், கோபர்களினுடைய பிள்ளைகள், அதாவது கண்ணனோட கூட வரக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பா இல்லையா, அவர்கள்லாம் கோபசுதாகா, கோபர்களினுடைய நந்தன் முதலியவர்கள்லாம் கோபர்கள், அவர்களுடைய குழந்தைகள்லாம் கண்ணனோட விளையாட்டு சகா, அவர்கள் எல்லோருமே இப்ப என்ன பண்றான்னா கிரஹீத சாப்பாகா, கையில வில்ல எடுத்துடுறா, எடுத்துண்டு ஆனந்த லீலா உச்சித பூமிகா ஆப்தைகி வேத வனச்ச சரி. அதாவது இந்த அங்க என்னன்னா நிறைய இந்த வேடுவர்கள்லாம் இருக்கா, வேடுவர்கள் அந்த காட்டுல வசிக்கக்கூடியவர்கள், அதாவது வேடன்கள், வேடன்லாம் இருக்காங்க, ஹண்டர்ஸ், கிராத்தர்கள், அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் அந்த காட்டுல வசிச்சுட்டு இருக்கா. அவர்கள்லாம் இப்படி இப்படின்னு வழி காமிக்கிறான் அந்த மிருகங்களை போய் அப்ரோச் பண்றதுக்கு. அங்க நிக்கிறது இங்க நிக்கிறதுன்னு ஒவ்வொரு கூட்டம் கூட்டமா உங்களுக்கு அந்த வேடன் எல்லாம் காமிக்கிறா வழிய. அது வழி காண்பிக்கும் பொழுது இந்த கோபர்னுடைய பிள்ளைகள் எல்லா குழந்தைகளும் என்ன பண்றதுன்னா கையில வில்ல எடுத்துண்டு அவன் காமிச்ச மார்க்கத்தையே அனுசரிச்சு போய் குப்த ஸ்திதி, அதாவது ரொம்ப ரகசியமாக அங்கங்க மறைஞ்சு நின்றுட்டு இருந்ததுகளா இந்த குழந்தைகள் எல்லாருமே. அதுதான் இங்க இந்த ஸ்லோகத்துல. இப்போ கிரகீத சாப்பாக, கையில வில்ல எடுத்துட்டு கோபசுதாக அந்த எடப்பயல்கள், அனந்த லீலா உச்சித பூமிகா ஆப்தைஹி வேத வேத வனேச்சரேந்திரைஹி ஆவேதிதான் பதா. அது அந்த வேடர்கள் எல்லாம் யாருன்னா வேதமே வேடர்கள் ரூபமாக வந்துதான். வேதைஹி ஏவ நிஷாத வனேச்சரேந்திரைஹி நிஷதாதிபதிஹி. கண்ணன் வேட்டையாடுவதற்கு ஒரு வழிகாமிக்கணும்னா வேதமே அங்க வழிகாமிக்கிறதா ஒரு வேடர்களாக ஒரு வேஷம் போட்டுண்டு. ஏன்னா கண்ணனுடைய லீலையினால அதுக்கு உச்சிதமாக ஒரு வேஷத்தை பூண்டு அதை எடுத்துண்டு இந்த வேதங்கள் எல்லாம் ஒரு இதுவாக வருது அங்க வழி காமிக்கிறதுக்கு பகவானுக்கு. இதுதானே சான்ஸ். அவனுக்கு ஒரு 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 எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு ரூபம்ங்கிறது இருக்கும். எப்படி மலை நதி, இது பாகவதம், பாகவதமே உங்களுக்கு என்னன்னா கண்ணன் தான் அந்த பாகவதத்துல. பாகவதத்தினுடைய ரூபம்னு நம்ம பிசிக்கல் ஃபார்ம்னு எடுத்துட்டோம்னா புஸ்தகம், ஆனா அந்த புஸ்தகம் இஸ் ஈக்குவல் டு கண்ணன். இது பாகவத மகாத்மியத்துல படிப்போம். எப்படி உத்தவர் அந்த பாகவத புஸ்தகத்துக்குள்ள கண்ணன் அப்படியே தன்னுடைய அம்சத்தை உள்ள புகுத்திடுறாங்கிற, அதனால புஸ்தக வடிவமாக இருக்கான் இன்னைக்கு கண்ணன் அப்படின்னு பாக்குறோம். ஆனா ஒவ்வொரு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்னு நம்ம எதை நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு தேவதா ஸ்வரூபம் உண்டு. அதே போல வேதம்க்கும் ஒரு தேவதா ஸ்வரூபம். அந்த தேவதை இப்ப என்ன பண்ணிட்டுன்னா கண்ணனுக்கு ஒத்தாசையா இருக்கணும். அவனா பல பல வேஷங்கள் போட்டுட்டு அவன் சுத்துறானா, அதனால அந்த வேஷத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் ஒரு வேஷத்தை போட்டுட்டு இந்த இடத்துல நிற்போம் அப்படின்னு சொல்லி இந்த வேதம் எல்லாம் ஒரு வேடன் வேஷத்துல நிக்கிறதாம். வேதத்தினுடைய வேலையே என்ன? எல்லாருக்கும் வழி காமிக்கிறதுக்கு தானே வேதம். சனாதன தர்மத்துல நம்மளுடைய தர்ம வழி எது, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு வழி காமிக்கிறதுக்கு வேதம்.
இங்க காட்டுல வேதம் ஒரு ரூபம் எடுத்துண்டதுன்னா அங்கேயும் வழிகாமிக்கணுமே. அப்போ வேடன்னுங்கிற ரூபத்தை எடுத்துண்டு அது வழிகாமிக்கிறதா இந்த கோபர்களுக்கெல்லாம். சரி, அனந்த லீலா பூ உச்சித கண்ணனுடைய பலவிதமான லீலைகளுக்கு அந்தந்த லீலைக்கு உகுந்ததாக இருக்கக்கூடிய பூமிகா ஒரு பாத்திரம். பூமிகான கேரக்டர், அந்த ஒரு வேஷத்தை ஆப்தைகி ஏற்றுக்கொண்டவைகளான இந்த வேத வனச்சரேந்திரைகி. வனேச்சரேந்திரைகி, வனேச்சரன காட்டுல வசிக்கக்கூடியவன், அது இங்க வேடன். வேதங்கள் எனும் வேட வனேச்சர இந்திரைகிங்கிறார். வேட அரசர்கள் சாதாரணம் இல்ல. நம்ம எத்தனையோ புக்கு நமக்கு எத்தனையோ வழி காமிக்கிறது. ஒவ்வொரு புஸ்தகமும் எடுத்துட்டா அதுல இருந்து நமக்கு கத்துக்க வேண்டியது பலது இருக்கு. ஸோ எவ்ரி புக் இஸ் அ கைடிங் லைட். அதுல வந்து இருக்கிறதுக்குள்ள தலை சிறந்த ஒரு கைடிங் லைட்டுங்கிறது எது? வேதங்கள் தானே. அதனால அத வந்து சாதாரண வனேச்சரைகின்னு போடாத வேத வனேச்சரேந்திரைகின்னு போடுற. வேதம் எனும் வேட அரசர்களால் ஆவேதிதானு காண்பிக்கப்பட்ட பதக மார்க்கங்களை, மார்க்கங்களில் சமாஸ்தாய அதை அதில் அதை ஆசிரயித்து, அந்த ஒரு மார்க்கங்களை ஆசிரயித்து, அதாவது இந்த இடத்துல வந்து பதகாங்கர்ச்சு அதுவும் த்விதியா பகுவச்சனத்துல இருக்கு. ஆவேதிதான் காண்பிக்கப்பட்டது, அதுவும் த்விதியா பகுவச்சனம். சோ அதனால வேதம் எனும் ஒரு வேடர்களான காண்பிக்கப்பட்ட அந்த பதகா மார்க்கங்களை சமாஸ்தாய ஆசிரித்து, கிரகீத சாப்பாக கோபசுதாக கையில வில்ல எடுத்துட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றா? குப்த ஸ்திதிம் விதேனு. குப்த ஸ்திதிங்கிறச்சு உபசய கர்த்தேஷு. உபசயங்கிறது பொதரு, கர்த்தம்னா ஓட்டை. இப்ப அந்த ஒரு வெட்டி வெப்பா இல்லையா, அங்கங்க வந்து சின்ன சின்னதா ஒரு ஹோல் ட்ரென்ச் அப்படிம்போம். இப்ப ஆர்மில எல்லாம் வந்து ஒரு ட்ரென்ச் ஒண்ணு டிக் பண்ணி அடியில போய் ஒளிஞ்சுண்டு அதுக்கப்புறம் ஹிட் பண்றது இருக்கு இல்லையா, அதுதான் கர்த்தம்னு பேரு, ஓட்டை இந்த கிரவுண்ட். உபசயங்கிறது வந்து யமுனை பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த புதர்கள், என்னென்னலாம் புதர்கள் உண்டோ அதை உபசயன்னு சொல்லுவோம். அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய புதர்கள்ல வந்து நிலீனம் மறைஞ்சு இருந்துண்டு குப்தஸ்திதி மறைந்து மறைந்து இருக்கும் தன்மையை விதேனுகு அடைந்தார்கள். சரியா? சோ இப்படி அனந்த லீலோச்சித பூமிகாப்தைஹி ஆவேதிதான் வேத வனேச்சரேந்திரைஹி பத சமாஸ்தாய கிரகீத சாபாக குப்தஸ்திதிம் கோபசுதா விதேனு. சரியா? வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்.